டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகையினால் பூஜை ரொட்டீன் தான் இன்றைக்கி காட்டிகிட்ருக்கேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை அனுப்பிச்சிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பாப்பா இருக்கும்போது நிஜமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. வீடு தொடச்சி முடித்தோடனே அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் நைட்டே தொடச்சி வச்சுட்டேன். இருந்தாலும் இப்போ வந்து சமையல் பண்ண பிறகு ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சுல, லைட்டாக ஈர துணி போட்டு தொடச்சிட்டு பாப்பாவை போய் இட்டுட்டு வந்துடலாம். சமையல் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன். மதியானத்துக்கு அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணி பூஜை சாமான்லாம் எடுக்கும் போது அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கெல்லாம் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். பூஜை ஏன்டா பண்ணுறணும்னு ஆகிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. அதெல்லாம் தொந்தரவு பண்ணாமல் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறான். என்னோட கஷ்டத்தை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. என் ஹஸ்பண்டை விட இவன் தான் எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறான். மணி போல் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மாவிளக்கு போட்டு சாமியும் ஃபைனலாக கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.